தங்கம் கிடைச்சிருச்சு, தங்கம் கிடைச்சிருச்சு. ஆமாங்க, போகிற போக்க பார்த்தா தங்கம் கூட கிடைச்சிரும் போல இருக்கு. ஆனால் இந்த குரங்கு கிட்ட போராடி ரம்புட்டான் தான் நமக்கு கிடைக்க மாட்டேங்குது. இது எங்கள் வீட்டு ரம்புட்டான் மரம். இந்த வருஷம் காய் ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. அதுலேயுமே 1-2 பழுத்தா கூட குரங்கு எங்களுக்கு தர மாட்டேங்குது, பறிச்சுட்டு போயிடுது. ஸோ பல நாள் போராட்டத்திற்கு பிறகு இன்றைக்கி கொஞ்சம் ரம்புட்டான் எங்களுக்கு கிடச்சிது. கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோ கிட்ட எங்களுக்கு கிடச்சிது. இது நல்லா முற்றி ஃபஸ்ட்டு க்ரீன் கலர் இருக்கும், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எல்லோ கலர் ஆகும், அப்புறம் ரெட் கலர் ஆகும். இன்றைக்கி கொஞ்சம் எல்லோயிஷாக இருக்கிற ஃப்ரூட்ஸை தான் பறிச்சிட்ருக்கோம். இன்னும் எதுவும் ரெட்டாலாம் ஆகலை. ரெட் ஆகணும்னா அதுக்குள்ளே குரங்கு எடுத்துகிட்டு போயிடும். பட் இந்த ஸ்டேஜ்லேயே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், ஸ்வீட்டாக இருக்கும். அதில் கூட லக்கிலி ஒன்று கொஞ்சம் ரெட்டிஷாக இருந்துச்சு. இதை பாருங்கள், ஆல்ரெடி குரங்கு சாப்பிட்டுட்டு வெறும் தோலை மட்டும் விட்டு வச்சுருக்கு. இந்த ஃப்ரூட்டு மேலே இருக்கிற தோல் எடுத்துட்டோன்னா உள்ளே அந்த நொங்கு மாதிரி ஒரு டெக்ஸ்சரில் இருக்கும். அதுக்குள்ளே ஒரு சீடு இருக்கும். ஸோ அந்த சீடை எடுத்துகிட்டு சாப்பிட்டோன்னா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். உங்களுக்கு ரம்புட்டான் பிடிக்குமான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரம்புட்டான்லேயும் ரெசிபிஸ் இருக்குது, அதுவும் போடுவேன். ஆனால் அதுக்கு முன்னாடி இதில் என்ன ரெசிபி பண்ண முடியும்னு நீங்கள் கெஸ் பண்ணுறீங்களோ அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.